வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூருங்க. இன்னைக்கு வந்து புதன்கிழமை ஆகுதுங்க. என்னடா இது திங்கக்கிழமை இறக்கிட்டே புதன்கிழமை வரைக்கும் இங்கே இருக்கிற கரூரில் இருக்கிறேன்னா சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா லோடு வந்து நம்ம செட்டே ஆகலுங்க. லோடு செட் ஆகலன்றதோட லோடே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஆஃபீஸுக்கெல்லாம் அடிச்சு கேட்டான். ஒரு ஆஃபீஸ்கார கூட ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதை கூப்பிட்றோன்னு சொல்லி படுக்க போட்டாங்க. இப்போ லோடு கேட்டுனுங்கிறாங்க. திருப்பலும் அதே கதை தான். ஒருத்தர் சொன்னுங்கிறாங்க லோடு இருக்குதுன்ற மாதிரி சொன்னிங்கிறாங்க. ஒன்று லோடு இருந்தால் ரொம்ப தரமட்டம் வாடிக்கு போகுதுங்க. அவங்க கையிலேருந்து காசு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் எதுக்கு ஓட்டணுன்ற மாதிரின்னு தோணுது. ஒருத்தரை கேட்டால் ஓட்டுங்க வண்டி நிற்காது அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல, குழப்பமா இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது, கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. வண்டியில் அரிசி கூட இல்லைங்க. அரிசி இல்லை, தக்காளி இல்லை, பூண்டு வாங்கினா அரிசி இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இப்போ வந்து லைட்டாக ஒரு கிளாஸ் அரிசி இருந்துச்சு. அதை வச்சுட்டு என்ன பண்ணுங்க, தயிர் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேங்க. லோடு எதனா செட் ஆகும் பார்ப்போம். வழியா லோடு வந்து செட் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ நாள் கழிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு லோடு செட் ஆயிடுச்சு. வியூ வந்து சூப்பராக இருக்குங்க. எங்கேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜபல்பூருங்க. ஏற்றுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோடு ஏற்றுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலங்க. மல்லூர். லோடிங் பொசிஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. 3 நாள் நிற்க வச்சு ஏற்றினீங்கன்னா நீங்களே கணக்கு போட்டுக்காங்க. அதாவது ஒண்ணுதாங்க குறை, கண்ணுல 2 கொனையில் நிக்குதுங்க தண்ணி. அந்த அளவு லோடு இல்லாத குறைங்க. எல்லா ஆபீஸும் கேட்டா ஒரு ஆபீஸும் ஏத்திக்கலாம்னு சொன்னல, ஏத்துறேன்னு சொன்னாங்க. லோடு ஏற்றும்போது அப்படியே கண்டினியூ பண்றாங்க. நம்ம வண்டி எடுத்தா பண்ணுங்க, ரெகுலரா வந்து சேலத்துல வந்து வெங்கடேஸ்வரா டிரான்ஸ்போர்ட் தாங்க நம்ம ரெகுலரா எடுக்கிறது. இந்த டைம் கொஞ்சம் ஒரு 3 நாள் படுக்க வச்சுட்டாங்க. ஆனா கடைசிக்கு லோடு அவங்க சைடுன்னு தாங்க வந்துச்சு. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றிங்க. அடுத்தையும் கொஞ்சம் வேகமாக லோடு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம புதுசு இல்லைங்க, அதனால கொஞ்சம் இழுக்க அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி கொஞ்சம் தடுமாறுதுங்க. லோடிங் பொசிஷன் ரொம்ப டல்லு தான். ஏன்னா நான் 2-3 ஆஃபீஸ் நானும் விசாரிச்சு பார்த்தோம், ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஒரு 3 நாள் கழிச்சு கொடுத்தாங்க. அதில் மட்டும் தான் வருத்தமே வந்து வேற எந்த இது இல்லைங்க. இதுதான் ஆஃபீஸாண்ணா? ஓகே, கம்பெனி. ஓகே, ஆபீஸ்னே வருது. கேட்டு பழகிடுச்சுண்ணா. வரலட்சுமி வண்டி இருக்கு ஏற்கனவே. சரிங்க, அப்படியே லோடு எடுத்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றோம். இதுல தாங்க ஜோர்ஸ் ரெடி பண்றாங்க. இது கிழங்கு மாவு அரிசி கொட்டி காய போட்டுக்கிறாங்க. வாசனை அப்படியே ஒரு மாதிரி இருக்குதுங்க. புளிப்பு வாசனை மாதிரி இருக்குது. மாவு புளிச்சா பிடிக்கும், அந்த வாசனை அடிக்குது. வண்டி எல்லாம் மேல அந்த தொங்குது. இதா இது அப்படியே பிடிச்சி வெள்ளையே உருண்டு கட்டிடுவாங்களா? கலரா ஆக்கிட வேண்டியது, வெள்ளை கலரா. வியூ மட்டும் சூப்பரா இருக்குங்க. 10 வீலு. ஆல்ரெடி வண்டி இருக்குண்ணா, நம்மளுக்கு ஏத்தவங்க அப்படின்னா. என்னடா ஆகாஷே ஜவ்வரிசி ஏத்துறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ சோலார் பிளான்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா சரியான ஒரு சம்பவங்க, சரியான ஒரு கூத்து. என்ன கூத்து அப்படின்னா, ஜவ்வரிசி ஏற்றுறதுக்கு எல்லாம் என்ட்ரி எல்லாம் போட்டு ரெடியாக இருந்தாங்க. ஒரு 2 மணி ஆச்சு. நைட்டு 2 மணிக்கு வந்துட்டு அங்கே என்ன ஆகிட்டுக்குதுன்னா, அந்த கம்பம்லாம் இருக்கும்ல, கரண்ட் கம்பம், அது கம்பத்தில் ஒரு டிரைவர் வந்து இடித்து அந்த கம்பத்தை பிடிங்கிட்டாங்கன்னா பெண்ட் ஆகி எல்லாம் வளைஞ்சிக்கிச்சு. அது ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னி வந்த க்ரெயினு அந்த இன்னொரு கம்பத்தை வளைச்சிட்டாங்க. 2 கம்பம் போனதுனால கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி 2 மணிக்கு நம்மளை வந்து எழுப்பி துறையூர் போகணும், துறையூருக்கு வந்துருங்க, துறையூருக்கு வாங்க அப்படின்னா, இல்லைங்க நம்மளால முடியாது அப்படின்னு நான் சொன்னோம். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால சரி வந்தா. அந்த கம்பம் நம்ம வண்டி 30 அடி தாங்க, 29 அடி. ஆனால் அது பார்த்தீங்கன்னா 41 அடி இருக்குதுங்க. எப்படி ஏற்றி. ஆனால் இந்த ரோடு வந்து ரொம்ப சொகுராக இருக்குதுங்க, அநியாயத்துக்கு சொகுராக இருக்குது. என்ன ஆக போகிறோங்கன்னு தெரியல. ஒரு நிலமை ஆக போகிறோங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். நம்ம அண்ணன் நம்மளுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னுறாங்க நிறைய பேர். ஒரு எவ்வளோ பேர், 1 2 3 4 5 6 பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்காரங்க மகாலட்சுமி என்னது அந்த கம்பெனிக்காரங்க நம்ம கூட இருக்கிறாங்க, எம்ப்ளாயிஸுங்கெல்லாம். பார்ப்போம் என்ன தான் ஆகுது அப்படின்னு. டைலரில் ஏற்ற வேண்டியதெல்லாம் நம்ம வண்டியில் ஏற்ற என்னங்க ஆகும். 2 கம்பம் தாங்க, இரும்பு போல். அதனால தான் கொஞ்சம் ஹைட் அதிகம். ஏன்னா இரும்பு போடுறீங்கன்னா அது ரொம்ப வெயிட்டு தூக்குமா அப்படின்றாங்க. எது உண்மை என்னன்னு தெரியல, பார்ப்போம். இந்த ஏத்துறதுக்கு வந்து போல ஏத்துறதுக்கு வந்து வந்துருச்சுங்க, கிரெயின் வந்துருச்சு.
அது ஆக்சுவலி இது வந்து புதுசு கிடையாதுங்க, செகண்ட்ஸு. கீழே வந்து இது போட்டு வச்சுருக்கிறாங்க, என்னது சிமெண்ட்டோட கம்பு, சிமெண்ட் கட்டி கீழே இருக்குது, அதை உடச்சி தான் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒருத்தர் அப்படியே ஏற்றலான்றாங்க. என்ன பண்ணுவோம்னு தெரியாது, நான் அதை காட்டுறேன் வாங்க. இந்த மட்டும் பாருங்க, அந்த கட்டி தான் சொன்னோம், அதுக்குள்ள வண்டிக்குள்ளே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துனா தட்டிட்டு போறீங்க. எப்படி போட்டாலும் வெளியே வரணும், 4 கம்பத்தை ஏற்றணும்ல. நான் இன்னும் கொஞ்சம் மேல தூக்கணும் எல்லாம். சரியான சம்பவம் உங்களுக்கு. ஏதோ பண்ண போறாங்க. எல்லாம் மூஞ்சி பாக்குறாங்க. சரிங்க, என்ன இதுன்னு பார்த்து நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். மட்டும் இது எங்க பிளாட்ஃபார்ம் முடிஞ்சிருவோம்னு கொஞ்சம் பயந்தாங்க. எதுவும் வாங்கல, கீழே டயர் வச்சுருக்கிறேங்க, பார்க்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக வீக்குங்க தான் இது வந்து பிளாட்ஃபார்ம் வந்து. கேபின் தட்டிடுவாங்களான்னு சொல்லி உசுருக்கு பயந்துனே இருந்தேன். பக் 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 பக்குன்னு செய்ய அந்த அண்ணன் மிஸ்ஸுங்க இந்த கேபின் அடிச்சு நூற்றினுக்குவாங்க. ஓரளவு அண்ணெல்லாம் ஹெல்ப் பண்ணி விட்டாங்க. சரியான நீட்டி நிற்குதுங்க. வெளியே ஒரு 10-12 அடி இருக்குங்க வெளியே. ஆனால் ஆய் சொன்னுங்க, அதான் ஜம்முன்னு புறப்படலாம். பாப்பா இது ஏற்றுறதுக்குள்ளே ஒரு மாதிரி இதாயிருச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:04 ஆகுதுங்க. வெளியே நீட்டி நிற்கிறது மட்டும் பாருங்க. ஆமாம்மா, டயர் இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்து போட்டு ஒண்ணுங்களாம் இருந்துச்சு. 4 டயர் மட்டும் எடுத்து வந்துக்கிறீங்க. எப்படி இருக்கிறதா சேஃப்டியாக போக வேண்டியதான். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு புறப்படலாம். சாமி, போய் சேரத்துக்குள்ளே என்ன நிலமா ஆகும்னு தெரியல, பார்ப்போம். இது ஜாஸ்தி ஒன்றும் இல்லைங்க, இப்படி சுற்றின்னு போனால் ஒரு 150 கிலோமீட்டர் வருது. ஷார்ட்கட் போக முடியுது எனக்கு தெரிஞ்சு. நேராக தான் போய் ஆகணும். ஏன்னா எந்த ரூட்டில் போகிறோங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே புறப்படும் தான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. பக்குன்னு நினைச்சுங்க, வைக்கிறதுக்குள்ள சரியான சம்பவம் பண்ணிட்டுக்கோங்க. கேட்டால் மரம் மறைக்குது, அதை மறைக்குது, இதை மறைக்குதுன்றாங்க. பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த கம்பம் தாங்க வளைஞ்சுனுங்கிறது. இது ஒன்று. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகுதுங்க. 9 மணிக்கே வர வேண்டிய வண்டியை பார்த்து தாங்க ஓட்டின்னு வந்துச்சு. இது ஒரு கம்பம், அப்புறமேட்டு இங்கே ஒரு கம்பம் இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? எந்த மாதிரி வளைஞ்சுனுக்குது. ஃபர்ஸ்ட் அதான் வளைஞ்சிச்சான், அப்புறமேட்டு இது ரெடி பண்ணுறதுக்கு போய் இதுவும் வளைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வண்டி அங்கே இருக்குங்க, இறக்கணும் உடனே லோடுக்கு போகிறோம். ஓ கடவுளை, இறக்கிறதுக்கு க்ரெயின் வந்துருச்சுங்க. நம்ம கூட வந்தார் இல்லைங்க, ஒரு க்ரெயின் ஓட்டுறாங்க செம்ம. அப்புறம் டக்குனு இறக்கி விட்ருவாங்க. 4 போல் தாங்க இருக்குது, டக்குனு இறக்கிடலாம். பெல்ட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே தான் அப்படிலாம். எல்லாம் ஒயரெல்லாம் எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க ஃபுல்லாக. எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏதோ நைட்டு ஏதோ ஒரு டிரைவர் வந்து இழுத்து விட்டு போயிட்டாங்களாம். லாரி டிரைவர் தான். நைட் ஏதோ இடிச்சுட்டு அப்படியே ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏதோ கேமராவில் பார்த்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கரெக்டாக தெரியலங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் எதுவும் பெருசாக விசாரிக்கிறதுக்கு போல. வெற்றிகரமாக ஒரு போல் இறக்கியாச்சுங்க. அப்படியே வண்டியில் தூக்கி அப்படியே வண்டி முன்னாடி நவுத்திட்டுங்க. ஏன்னா கொஞ்சம் இடம் கொஞ்சம் இக்கட்டு, அதனால இப்படியே தூக்கி பிடிச்சோன்னா அப்படியே வண்டி முன்னாடி நோத்தின உடனே அப்படியே இதாயிருச்சு. பேலன்ஸ் இல்லாதனால அண்ணாங்க உட்காந்துக்கிறாங்க. இன்னொரு 3 இருக்கு. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில் எதுவும் ஆயிருக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பார்த்து பண்ணிக்கிறேங்க. நிறைய போலீஸ் அண்ணாங்கலாம் இருக்கிறாங்க.
இதெல்லாம் சும்மா தான் இருக்கணும் போல இருக்குதுங்க. எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எதிர்பார்த்தா எல்லாம் வளைஞ்சுன்னு கறக்கா முறுக்கன்னு வளைஞ்சுனுக்குதுங்க. எல்லாம் சரி முறுக்கி போட்ட மாதிரி இருக்குது அப்படி எல்லாம். சேலத்தில் வந்துங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஜிபிஎஸ்ல பார்த்தேன் வண்டி வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு லோடு ஏற்றின்னு. பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 ஆகுதுங்க. எப்படா லோடு ஏற்றினி எப்போ கிளம்புறதுன்ற மாதிரி வண்டி வந்துருச்சு. வந்துருச்சுங்க. டிங் 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 வந்துடுத்தோ. அண்ணா பேமெண்ட்டுக்கு நின்றுக்கிறான்னு நினைக்கிறேன். இங்கே இதுக்குள்ளே வந்துங்க நாம் போகக்கூடாது. ஏன்னா வந்து லோக்கல் டிரைவர் தான் போகணுமா. ஏன் அப்படின்னா வந்து டிரைவரும் கொஞ்சம் அன்டிசிப்ளினாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னான்னு தெரியல. அதை நம்ம என்ன கேட்டலாம் தப்ப முடியும். வெளியே வந்தாங்கன்னா அப்படியே ஜம்முன்னு புறப்படலாங்க. இப்போதான் எனக்கு ஒரு மாதிரி சமாதானமாக இருக்குதுங்க. வருமா வராதா உள்ள போன வண்டி எனக்கு காத்தால தானா அப்படின்ற மாதிரி யோசிச்சான். ஒரு வழியாக வந்துருச்சுங்க. தெய்வத்தில் அருள்னால வந்துட்டோ. பாய் வந்துங்க நாமளே போடுற மாதிரி தான் ஐடியா போட்டுச்சு. மழை வேற ஒரு பக்கம் அடிக்குது, காற்று வேற ஒரு பக்கம் அடிக்குது. நாம் முதலுக்கு மோசம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே போட சொல்லி வச்சுங்க. உள்ளே போட்டு எடுத்து வந்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லி வச்சு அதனால அவர் போட்டுனே வந்துட்டாங்க. பாப்போம் பில்லு எதுனா அவரே எடுத்து வராரா, பில்லு வரத்துக்கு லேட் ஆகுமா என்னான்னு தெரியல. பார்க்கலாங்க. ஒரு வழியா பில்லெல்லாம் வாங்கினுங்க. கணக்கெல்லாம் முடிச்சுட்டு புறப்பட ஆரம்பிச்சாச்சு. நைட்டு ஒரு 3 மணி அப்படி பாளையமுதூர் வந்தேங்க. பாளையமுதூர் வந்துட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு காத்தால வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு இப்போதான் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. அப்படியே வண்டி எடுத்து அப்படியே புறப்பட ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெங்கலாபுரம் தாண்டி இந்த பாலாஜி ஹாஸ்பிட்டல் தாண்டி போயினே இருக்கிறாங்க. அண்ணன் வண்டியில் வராரு. அப்படியே நம்ம அப்படியே வண்டி எடுத்துட்டு ஜம்முன்னு புறப்பட ஆரம்பிச்சாச்சுங்க. போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குங்க. வண்டி வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து சொட்ட அடிக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அலைன்மெண்ட் பார்த்துக்கின்னு டயர் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கின்னு கங்கு திருப்பி போட்டுக்கின்னு அப்படியே புறப்படலாங்க. நல்லா இருக்குங்க வீடு. சரிங்க அப்படியே நான் புறப்பட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கணக்கு வீடு வேலை எடுக்கலான்னு பார்த்தா நம்ம அண்ணன் பின்னாடி வரானாரு. பார்க்கலாங்க. டயர் அலைன்மெண்ட் விடும் போது கணக்கு வீடு எடுக்கணும். பார்க்கலாம். ஏதோ புது சிஸ்டம் போடுக்குதுங்க. அருமையாக இருக்குது. சும்மா அப்படியே வச்சாங்க அப்படியே ஏறிடுச்சுங்க. ஜாக்கி மாதிரி அருமையாக ஏறிடுச்சு. இந்த டம்மில் இருக்கிற டயரை தூக்கிங்க ஃப்ரண்டில் போட்டு ஃப்ரண்டில் இருக்கிற ரெண்டுமே கங்கு திருப்பி போட்டு இப்போ பேக்கில் போட்டலாங்க. ஏன்னா கொஞ்சம் ஹெவியாகவே அடிச்சிருச்சிங்க. நல்லாவே அடிச்சுனுக்குது. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, ஃபுல்லாக அடிச்சிருச்சு. ஒன்றுமே இல்லை அந்த பக்கம். இன்னும் இப்படியே ஓடணும்னா கம்பி தெரிய ஆரம்பிச்சிடும். எதுக்கு அப்படியே பேக்கில் போட்டு கங்கு திருப்பி போடுறதும் பேக்லேயே போடணும். அந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃப்ரண்டில் போடலாம், ரைட் சைடு இருக்கிறத தூக்கி செகண்ட் ஆக்சில் போட்டுடலாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:40 இன்னும் கொஞ்சம் சில்லற வேலைங்கெல்லாம் இருக்குதுங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்ன அப்படின்னா இந்த கிளச் பேடலோட லப்பர் இருக்குங்கள அது ஒன்று புட்டுக்குச்சு. இதோட இது ஒன்று காணோம். இது ஒன்று அவட்டு இந்த பலகை கைக்கு வந்துருச்சு. ரெண்டாக இப்போ உடஞ்சே போயிருச்சு. இது ஒழுங்கா கீழே கழுத்த மடிக்கல விழுந்துருக்கோங்க அன்னைக்கு. அதனால் அதுவும் வேலையை சில்லறையில் தான் அதெல்லாம் பார்த்தா அவனுங்க அதெல்லாம். அதனால் அந்த வேலையை முடிச்சுனே போகலாம். இங்கேயும் இதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இல்லைனா காதல் தான் கிளம்புற மாதிரி இருக்கும். பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. நாம் வந்து எப்படி போவோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்துங்க. கிருஷ்ணகிரிலேருந்து குப்பம் போயிட்டு அதை மெட்ராஸ் ரோடு திரும்பி வீக்கோட்டை போயிட்டு வீக்கோட்டை அனந்தபுரம் போய் ஜாயின் ஆயிடலாங்க. ஏன்னா அந்த மாலூர் ரோடில் கொஞ்சம் ரெடி பண்ணுறாங்க. அதனால் வண்டி போகாது. அதனால் இந்த ரோடுங்க. இப்போ எனக்கு இந்த ரோடு அந்தளவுக்கு தெரியாது. சும்மா அப்படியே ஒரு வண்டித்தாங்க. சரியான மேடுங்க. வண்டி கீருவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. நேற்று வந்து வண்டி எடுக்கல. வண்டி டயரு எல்லாம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டு காத்தால ஒரு 9 மணி அப்படி வண்டி எடுத்தோம். இன்னைக்கு வந்து சண்டேங்க. இன்னும் அனந்தபுருக்கு இன்னொரு கரெக்டாக 100 கிலோமீட்டர் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:47 ஆகுதுங்க.
சிங்கிள் ரோடுன்றனால இன்னும் வண்டி பாஸ் ஆகலைங்க. ஓட்டுறாங்க போயினே ஏறிது. இங்கிருந்து 4 லைன் தான் நினைக்கிறோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அனந்த்பூருக்கு இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:15 ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டர் லைட்டே ஆஃப் பண்ணிட்டுக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 100 தாண்டி போகுதுங்க. 100, 110 தாண்டி போகுது. அது மீட்டர் லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா சரியா போகுதுங்க. ஏன்னா கணக்குன்னு தான் தெரியல, அதனால் ஆஃப் பண்ணுற வேகத்தடையோ. ஆமாம், வேகத்தடை தான். ஏன் என்னன்னு தான் தெரியலங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எவ்வளோ இருக்குது? ஓ, வேகத்தடை அடி 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 அடி. என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலங்க. இதெல்லாம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் மீட்டர் லைட் இப்போ ஆன் பண்ணுறேன் பார்த்துக்காங்க. அது டெம்பரேச்சர் ஏறும். அது லைட்டு போயிடுச்சா இல்லை, இன்னொரு லைட்டுன்னு நினைக்கிறான். போட்டு காட்டுறேன் இருக்கா. ஆன் பண்ணால் அதே ஏறும். இப்போ தெரியலங்க. அந்த வீடியோ நான் வந்து அட்டாச் பண்ணி காட்டுறேங்க. உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அண்ணன் எடுத்துருக்குறாங்க வீடியோ. அட்டாச் பண்ணி போட்டு விட்றேன். சரிங்க, அப்படியே புறப்பட நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹைதராபாத்துக்குங்க இன்னொரு 230 கிலோமீட்டர் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. தூக்கம் வந்து எடுத்து சொருவுங்க, தூக்கி சொருவுது. சரியான தூக்கம். இன்னொரு கொஞ்சம் தூரம் ஓட்டலாம். நல்லா தூக்கம் பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து அண்ணனை எழுதி போட்டுடலாங்க. டெம்பரேச்சர் வந்து நார்மலாக தாங்க இருக்குது. எல்இடி லைட் போட்டுக்கிறான். இப்போ டெம்பரேச்சர் பாருங்க, நார்மல் தான். நார்மலாக தான் இருக்குது. பார்க்கலாம். இன்னும் நாக்பூருக்குங்க இன்னொரு 145 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே வந்த உடனே மாடெல்லாம் ரோட்டில் தான் இருக்கும். இதெல்லாம் வளர்ப்பு மாடு மாதிரி தெரியுது. பாயிண்ட்டுக்கு இன்னொரு 350 கிலோமீட்டர் இருக்குங்க. போல்ட்டு இது ஒன்றே ஓடையில் கிட்டத்தட்ட 3 போல்ட் உடஞ்சிருச்சுங்க. இது ஒன்று, இது ஒன்று, 2 ஆச்சா, இன்னொன்று கீழே ஒன்று, 3 போல்ட்டு. இந்த நட இதான் கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்குங்க. டைட் வச்சாச்சு. பாயிண்ட் வரைக்கும் போயிட்டா கூட போதும். பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே எடுத்து பொறுமையாக உருட்டலாங்க. டீசல் அடிக்கும் போது தாங்க பார்த்தோம். சரி, என்னதான் நடக்குதோ பார்க்கலாம். ஆமாண்ணா, மத்திய பிரதேஷ் பார்டர் இல்லைன்னு பார்த்தாங்க. பார்டர் இருக்குதுங்க. 500 ரூபா வாங்கிட்டாங்க ஆர்டிஓக்காரங்க. நியாயம் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஆனாலும் பார்த்தாலும் வாங்குறாங்க. எல்லா வண்டியும் போட்டு தடையடி 500 போடுறாங்க. செம்மையான காடு. வண்டி சும்மா கதிரின்னு போதுங்க. விலங்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கிறாங்க, சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. ஆனால் சரியான சேஃப்டிங்க. எந்த சிங்கம் புலி எதுவுமே உள்ளே வர முடியாது. அருமையா இருக்கு.
மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுதுங்க. அந்த காடெல்லாம் சைடில் பேரிகேடெல்லாம் வச்சுருக்கோங்கள, ஏதோ விலங்கு எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்னு அதெல்லாம் தாண்டியாச்சு. ஓட்டுற கிலோமீட்டர் மட்டும் கம்மியாகுதுங்க, அப்படியே இருக்குது. பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30க்கு வந்தோம். இப்போ பார்த்தா 8 மணி ஆகுதுங்க. எங்கே இருக்கிறது அன்லோடிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தா அதான் HN ஹவுஸ் நிற்குது. ஆள் பாட்டி வரேன்னு சொன்னாங்க, ஆளை காணோம். 7:30க்கு நேரத்துலேயே வாங்க. நேற்று ஃபோன் பண்ணிட்டுங்க, ஒரு 9 மணி அப்படி ஃபோன் பண்ணார். காற்றுல நேரத்துலேயே வந்துடுங்க, இறக்கி விட்டுறான், 1 மணி நேரத்தில் இறக்கி விட்டுறாரு. நம்மளுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டெலிவரிங்க. இறக்க முடியுமான்னு பார்க்கலாம். 1 மணி நேரத்தில் இறக்கி விட்றோன்னா அது சிட்டியா அவுட்ரான்னு வேறு தெரில. இது இறக்குனா தான் நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு அவுட்ரா சிட்டியா எங்கே இருக்கிறது என்ன ஏதுன்னு அது வேறு கரெக்டாக தெரியல. பார்க்கலாம். நான் சிங்கிள் டெலிவரின்னு நினச்சினே கடந்தாங்க, அப்படி பார்த்தா டபுள் டெலிவரி. அப்புறமேட்டு இன்னொரு கூத்து என்னன்னு கேளுங்க. காத்தால ஒரு இப்போ தான் இந்த டர்னிங்கில் ஒரு 7 மணி இருக்குன்னு நினைக்கிறான். போலீஸ்காரன் பிடிச்சிக்கின்னு 100 ரூபா கொடுத்தா தான் விடுவான், இது நோ என்ட்ரின்றாங்க. அவனே கேட்டால் இது சரி நம்மளுக்கு எதுக்கு நம்ம எடுத்து பாட்டிக்கிட்டே கொடுத்துலான்னு கேட்டால் பாட்டி இதுதான் பேசி பார்த்தாங்க, ஒன்றும் அவளை 100 ரூபா 100 ரூபாய் கொடுத்துட்டு வா அப்படின்னா. நாமளே கொஞ்சம் ஒரு அதை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சிங்க. 200 ரூபா வேணும்னு சொல்லி அவன் ஒத்த கால நிற்க, நான் இல்லவே இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். அவன் 100 ரூபா கொடுத்துட்டு வந்தான். அதான் எம்பிலெலாம் பார்டரே கிடையாது, ஆனால் ஆர்டிஓ நின்று 500 ரூபா வாங்கிட்டான். ஏன் என்ன சொல்கிறது. சரிங்க, லோடு இறக்கும் போது அப்படி நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம நேரமாக என்னன்னு தெரியலங்க. வீல் போல்ட் வேறு 3 உடஞ்சிருச்சு. அது எங்கே போய் மாற்றுறது, என்ன ஏது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வர வழியில் பார்த்தா வீல் போல்ட்டுனா என்னன்னு கேட்குறான் ஒருத்தான். எங்கே என்ன பண்ணுறது, எங்கேயோ இடத்துல மாட்டி தாங்க ஆகணும், இல்லை கஷ்டம்தான். மாட்டிக்கலாம் ஏதோ பண்ணி மாட்டிடலாம். 3 போல்ட்டு அது ஒரே டைலில் உடஞ்சிருச்சுங்க. எப்படி உடஞ்சின்னு தான் தெரில. சரி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு. பாயை ஊற்று கீழே இறங்குறதுக்குள்ளே பாதி இறக்கிட்டாங்க. போய் ஏன் நடக்கலாம். பாய் உள்கோர் போட்டிருந்தாங்க, அந்த உள்கோர் சுற்றுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 3 வட்டி இறக்கிட்டாங்க. பயங்கர வேகமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11:10 டைமு. போயிட்டு சோறு செய்யலாம், இன்னும் சாப்பிடல. ஃப்ரண்ட் வந்து பாக்ஸ் இருக்குங்க. இது வந்து மூட்டரெல்லாம் வந்து இங்கேயே அன்லோட் ஆயிரும். பாக்ஸ் மட்டும் தான் இன்னொரு டெலிவரி 100 பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் அப்பளம் பாக்ஸ். பயங்கர விநாயகர் கலெக்ஷனுங்க. ஃபுல்லா விநாயகர் பண்டிகை விசேஷம் பயங்கரமாக ஓடுது. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. இப்போதான் நோ என்ட்ரி ஓப்பன் ஆகிடுது. என்ன சம்மந்தமே இல்லாத 3 மணிக்கு வைக்கிறாங்க. 12 மணிக்கு மேலே தான் எல்லா ஊர்லேயும் நோ என்ட்ரி உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தா 3 மணிக்கு இருக்குங்க. என்ன கூத்துன்னு தெரியல. டைம் பார்த்தா 4:15 ஆகுதுங்க. 3 மணிக்கு உள்ளே வந்தோம். அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்தனால உள்ளே வந்தார். அவரே அன்லோடு பண்ணுறாருங்க. வெயில் வர கரெக்டாக மூஞ்சிக்கு அடிக்குதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெக்க அதிகமாக இருக்குது, வேக்குதுங்க அதிகமாக. மழை பெய்யும்னு நினைக்கிறான். இந்த 100 பாக்ஸ் இறக்கிட்டா முடிஞ்சுங்க. ஒரு 3 பேருங்க 100 பாக்ஸ் தான் ஈஸியாக இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டாங்கன்னா அது என்ன இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தான் வண்டி உள்ளே வந்து வெளியே போயிட்டா ஓகே, இல்லைனா உள்ளே தான் கிடக்கணுமா. இப்போ டைம் 15-16 ஆகுது. பார்ப்போம் என்னத்தான் நடக்குதுன்னு. ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வட்டி இருக்குது. இன்னொரு 50 பாக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். வீல் போல்ட்டு வாங்கியாச்சுங்க. வீல் போல்ட்டு கட்டாச்சு அப்படின்னு சொன்னாலுங்க. ஒரு 3 போல்ட் வாங்கியாச்சு. ஒரு போல்ட் வந்து 160 ரூபா டிவிஎஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னு தெரியல, காட்டுறேங்க. இதுதாங்க அந்த போல்ட்டு, கழட்டி காட்டுறேங்க. கவுத்துன்னு இந்த போல்ட்டை மட்டும் மாற்றிங்க. இது வந்து 33 இன்ச்சு போட்டுச்சு. இது ஒன்றை மட்டும் மாற்றி. இங்கே டிவிஎஸ்னு எழுதி நிற்குது, அதனால தான் வாங்கிச்சு. இதுலேயும் எழுதி நிற்குதுங்க 160 ரூபா. நம்பூரில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதில் சென்னைன்னு தாங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அங்கேருந்து வந்துங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. 3 போல்ட் வாங்கிக்கிறேங்க. லோடு வந்து இறக்கி முடிச்சாச்சுங்க.
இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது, 5:10 ஆகுது. இதுக்கு மேலே வெளியே போக முடியுது. சாயந்தரம் 9 மணி மேலே தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதனால சரி அப்படி வெளியே போனாங்க அப்படின்னா ஃபைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா வரைக்கும் போடுறேன்றாங்க. 100 ரூபா போட்டாலும் ஃபைன் தானே, எதுக்கு சும்மா இப்போ லோடு இல்லை, ஒன்றும் அவசரம் எதுவும் இல்லை. அதனால சாயந்தரமே போய்க்கலாம். ஸோ நைட்டு போய்க்கலாம். ஒரு 9 மணிக்கு மேலே எடுத்து விடலாங்க வெளியே. அப்படி ஏன்னா பார்க்கிங் பார்த்து நிற்க வச்சுக்கலாம். ஏன்னா இடம் வேறு எப்படி இருக்குது என்ன எதுன்னு தெரியாது. அதுதான் இங்கே நிற்க வச்சுக்கலாம். சரி தான், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் எடுக்காங்க. அதே மாதிரி கணக்கு வீடியோ போடலான்னு பார்த்தேங்க. ஏன்னா சூழ்நிலை கரெக்டாக அமைய மாட்டேங்குது. நாளைக்கு போடலான்னு பார்த்தேன், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நேரம் கொஞ்சம் இழுக்கடிக்குது. ஆனால் கணக்கு வீடியோ போடுவோங்க. போட்டோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி தான் போடுவோம், இல்லை ஒன்று பின்னாடி போடுவோம், இல்லை முன்னாடி போடுவோம், எதனா ஒன்று பண்ணிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் எடுக்காங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஏன்னா பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா போடுறோன்னு சொல்லி லேட் ஆகுது, என்னன்னு தெரியலங்க. அது எடுக்கவே முடியல. எடுக்கிறேங்க. சரிங்க, பாய்ங்க.